கொண்டும் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மேட் மேக்ஸ் சாகா அப்படிங்கிற படத்தோட மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எஸ்ஜே ஜெனித்தோர்னு பேசுகிறேன். போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் வீட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால அந்த சத்தம் கேட்டுகிட்டு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோயின் வந்து ஒரு செழுமையான ஒரு உலகத்தில் வாழ்கிறாங்க, ஒரு இடத்துல வாழ்கிறாங்க. மற்ற இடம்லாம் டெசர்ட் மாதிரி இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, சோலைவனமாக இருக்குது. மற்ற இடம்லாம் பாலைவனமாக இருக்குது. இந்த சோலைவனத்தில் இருக்கிற ஹீரோயினை வந்து இந்த வில்லன்கள் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு மானை வேட்டையாடும் போது கடத்திட்டு போயிடுறாங்க. அப்போது இந்த பொண்ணை கொண்டு போய் நம்ம காமிச்சோம்னா இந்த இடம் இருக்கிறத நம்ம 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 சுப்ரியர் நம்புவார் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம கொண்டு போகும்போது இந்த பொண்ணோட அம்மா வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக வராங்க. அப்போது வில்லன்களை நிறைய பேர் போட்டு தள்ளிடுறாங்க. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச வில்லன் வந்து அவங்க அம்மாவை கொண்டுடுறாங்க, ஹீரோயினோட அம்மாவை. ஹீரோயின் வந்து அந்த வில்லன் கட்டுப்பாட்டில் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அப்புறம் வில்லன் வந்து ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல வித்துடுறான். அப்புறம் அங்கேருந்து அவங்க எப்படி மேலே வந்து இந்த இந்த வில்லனை கொல்லுறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படம் ஃபஸ்ட்டு நான் மேட் மேக்ஸ் ஃபியூரி சாகா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனாப்புல. ஃபஸ்ட்டு எனக்கு போகும்போது இந்த படத்தை ஒரு இதுவும் தெரியல, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட் நான் பார்க்கவே இல்லை. அப்படிங்கும்போது தான் நான் போனேன் ஆக்சுவலாக அந்த படம் பார்க்க. பட்டு ஒரு ட்விஸ்ட் என்ன, இந்த படம் வந்து ஒரு ப்ரீக்வல் மூவி. ஏன்னா சீக்வல்னால் அடுத்து வர்றது, ப்ரீக்வல்னால் இது முதல்ல நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது ப்ரீக்வலாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். இப்போ நீங்கள் மேட் மேக்ஸ் மூவியே பார்க்கல அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அடுத்து 2015 மேட் மேக்ஸ் ஃபியூரி அந்த 2015 வந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த ரெண்டாவது பாட்டு 2024 மே 23 வந்திருக்குது. இந்த படத்தை வந்து நீங்கள் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்பவும் கிளாரிட்டியாக, ரொம்பவும் தரமாக இருக்குது. ஏன்னா ஒரு தேட்டரில் பார்க்க வேண்டிய செம படம் இந்த படம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். இந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, மேக்ஸிமம் இந்த படத்தோட வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. சர்டிஃபிகேட் படமாக இருக்குது. ரொம்ப வைலன்ஸாக இருக்குது. ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான நிறைய சீன்ஸ் இங்கே இதில் இருக்குது. ஏன்னா கழுத்தை இருக்கிறது, கையை அறுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஓடிடி கண்டென்ட் மாதிரி வச்சுருக்கிறாங்க. நல்லாவே தெரியுது. தேட்டரில் பார்க்குறது கொஞ்சம் ஹெசிடேட் ஆகும். ஏன்னா நம்ம சின்ன பசங்களை யாராச்சும் கூப்பிட்டு போனீங்கன்னா கட்டாயமாக அவங்க ஹெசிடேட் ஆவாங்க. ஸோ இது சின்ன பசங்க பார்க்குறதுக்கான படம் கிடையாது. மஸ்ட்டு வந்து ஒரு அடல்ட்டு பார்க்குற படம் தான். பெரிய ஆளுங்க பார்க்குறது தான். 16 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்குற படம் தான் இது. 16ங்கிறது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்குற படம் தான் இது. மேக்ஸிமம் இந்த 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த படத்துக்கு தாராளமாக கூப்பிட்டு போங்க. அவங்க கட்டாயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.